ராசு வேலு அவர்களுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்ககிட்ட வாங்கின பணத்துல பாதியை இது கூட வச்சிருக்கேன். மீதிய மாச சம்பளம் வாங்கின உடனே கொடுத்துடுறேன். என்னடா இவ பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாளேன்னு நினைக்காதீங்க. நான் வெலிங்டன் ரோட்ல இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். கீதா. அப்பாடா, ஒரு வழியா தலைவலி விட்டுச்சுடா. இன்னைக்காச்சும் சுதந்திரமா 2 பேரும் வீட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கலாம். வா 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 வா. எனக்கு வேண்டாம்மா. ஏப்பா வவுறு தெரியலையா? நான் இன்னையில இருந்து குடிக்கிறதுல திருந்திட்டேம்மா. எது திருந்திட்டியா? என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? அந்த கரும்பு முடிச்ச நாத்தம் முடிச்ச பழக்கத்தை விளையாட்டு போல பழகணும். அது நாளுக்கு நாள் அப்படியே டெவலப் ஆயிருச்சு. எப்ப குடிப்பழக்கம் ஒரு மனுஷனையே அழைச்சிரும்னு கீதா சொன்னாலோ அன்னையில இருந்து நான் திருந்திட்டேம்மா. அட பாவி சண்டாளா, குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு தீங்கானவே பாட்டில எலிந்தா கூட அத வக்கனையா படிச்சுட்டு ராவா ஒரு பெக்க அடிப்பியே அந்த ராசப்பா எங்கப்பா? ஆயாள் மரிச்சு போய். எது ஆயாவனை பாக்குற பொம்பளே மடக்கிட்டியா? அந்த ஆள் செத்து போயிட்டான்னு மலையாளத்தில் சொன்னேன். ராசப்பா, ஏதோ ஒரு பொம்பளை சொன்னாங்கிறதுக்காக வாழ்நாள் பூரா குடிய நிப்பாட்டின்னு சொல்றீங்க. உனக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த பார், பார்ட்னர் இல்லாம நான் குடிச்சு பழக்கம் இல்ல, உண்மைதான். ஆனா அந்த நிலைமை என்ன நான் மாத்திக்கிறேன். தனியா குடிக்கிறேன். ஒன் மேன் ஷோ. சில ஜென்மங்க திருந்தவே திருந்தாரு. திருந்திட்டேன்னு சொன்னா ஓகே, ஆனா வாமிட்டு வர்றதுலாம் ரொம்ப ஓவரு. ஐயா நல்லா பாத்துங்க. இனிமே இவனுக்கு லொல்லு மண்ணன் தான் பேர் வைக்கலாம். இருப்பா, இந்த பாரு, வாழ்க்கையில ஒரு மனுஷன் என்னைக்காச்சும் ஒரு நாள் லொல்லு பண்ணலாம். என்ன அப்பாவி மாதிரி லுக்கு? குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் இன்னும் என்ன உனக்கு ஃபீலிங்? ஃபீலிங் இல்லம்மா, பிக்சிங். பிக்சிங்னா கீதாவை என்னோட ஆட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். ஓ, இதுதான் நீ திருந்தனுக்கு காரணமா? லவ் அது என்ன வாயில கட்டிட்டு இருக்க? வெக்கமா? காதல் விஷயத்துல பொம்பளை தாயா வெக்க வரணும், ஆம்பளைக்கு வீரம் தான் வரணும். ஆமாயா, கரெக்டா. காதல் ஒரு ஆம்பளைக்கு வீரம் தாயா வரணும். இப்ப நீ என்ன பண்ற? தைரியமா போய் என்னுடைய கீதாவை, அதாவது உன்னுடைய தங்கச்சிய ரொம்ப சந்தேகப்படுற நீ, ஒரு சேஃப்டிக்கா சொல்ற, கப்பனை தூக்கிட்டு வந்துரு. டேய், உனக்கு இதான் வேலையா? அன்னைக்கு இப்படி அருவாளை கொடுத்து தள்ளி. உன்னோட காதலுக்கு நான் உதவி செஞ்சல, அப்ப என்னோட காதலுக்கு நீதான் உதவி செய்யணும். அத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆஹா, மடக்கிட்டாயா. சரி, எப்படிப்பா போய் தூக்கி வர சொல்ற? எவர் கிரீன் ஃபார்முலா அப்படின்னா கம்பு சண்டை போட சொல்றியா? மயக்க மருந்தா? சரி, அருவாளுக்கு இது எவ்வளவோ தேவல. ஆனா உன்னைய மாதிரி நான் ஆள் மாத்தி தூக்கி வர மாட்டேன். எப்படி வர்றேன்னு மட்டும் பார். டேய் ராசு வேலைய நீ பாரு. கீதாவை நான் கொண்டு வர்றேன் பாரு. கீதா, அதே உடை, அதே நடை, அதே இடை. அள்ளிக்கோ. பின்னால பார்த்தா கீதா, முன்னால பார்த்தா சோதா. யாரா நீ? யாரு நீதான் பொண்ணுகளை எல்லாம் கடத்தி கற்ப சூறையாடி கண்ணு கிட்னி எல்லாம் விக்கிறவனா? அடி பாவி, போலீஸ் விட மோசமான பொம்பளை எவ்வளவு இருக்கா? விட்டா 1க்கு 10 எப்பயா போட்டு உள்ள லீவ்டா போட்டுருக்கு. ஆமா, நீ யாரு? நான் தான் அந்த ஹாஸ்டல் வார்டன். உனக்கு என்ன பண்ற மாதிரி? இவன் வயசு கம்மியா இருக்கீங்க. அங்க பாரு. ஒரு வழியா மூட்டை பூச்சி, கரப்பா பூச்சி, பிள்ளை பூச்சி எல்லாம் தொலைஞ்சிச்சு. ஆமா, நம்ம தேடி வந்த பட்டா பூச்சி எங்க? சத்தம் கேட்டுச்சு, யாரையும் காணோம். கீதா சிக்கிட்டா. ஐயோ, வேலை செய்யுது மிஷின் வேலை செய்யுது. அட லூசு வேலு, வேலை செய்யுது. வேலு, என்ன இதெல்லாம்? என்ன தங்கச்சி? ராசப்பா தங்கச்சி, ராசப்பா தங்கச்சி. ஐயோ என்ன? அப்பா, இது பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி காமெடியா நாம 4 பேரும் ஒத்துமையா ஒரே வீட்டுல குடித்தனம் நடத்தணும். இப்ப வக்கனையா பேசுற? கல்யாணத்துக்கு பின்னா பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு ஏன் பொண்டாட்டி என்னை விரட்டி விட்டீங்கன்னா எப்படி நான் போறது? நட்புக்கு களங்கம் ஏற்படுத்தாதே. ரிப்பேருக்கு வந்த கண்ணாடியா உடச்சு